அது ரொம்ப அம்மாவும் சொல்ல சக்தி அங்கே நிறைய தீய சக்திகள்லாம் அதிகமாக இருக்கிற இடம். வாங்க பாலம் போட்டுறாடா ஜித்து. அது எப்போ போட்ட போன வாட்டி இல்லை. வாங்க போன வாட்டி பாலம் கட்டு கீழே நடந்து போயிருந்தேன் நான். நடந்து போய் அங்கே இறங்க. இப்போ வந்துட்டு இதுமாரி நிறைய சாவுகள் நடக்குது அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு இது எடுத்து இங்கே பாருங்கள் அந்த போர்டு எதனால் சாவு நடக்குதுன்னு அந்த புறா இருக்குது இல்லை, அந்த ஒரு புறாவனால் தான் அதிகமான சாவு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அது மாநில மரகத புறா அப்படின்னு அது ஒரு பேர் சூட்டிட்டானுங்க. அது என்னைக்கு சொன்னானு தெரியல, இன்றைக்கி தான் எதனா எடுத்துகிட்டு வச்சானுங்களா அது ஒன்றும் புரியல. பார்த்தா திடீர்னு அந்த புறாவால் தான் சாவு அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு பேர் வச்சானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் எது எதோ பண்ணலாம். இப்போ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த சென்னையில் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் இருந்தேன் நான் பார்க்கலாம், அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு சரியில்லை. அதில் ரோடு போடுங்கன்னா விட்டு இங்கே நம்ம மலைக்கு நடுவில் பாலத்தை போட்டுங்க பாருங்க. இதில் தெரியுதுங்களா பாலத்தை போட்டு அதில் தேவையில்லாத ஒரு காசு ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து ஊந்துங்கிறானுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். முன்னாடி எங்கன்னா நிறுத்தி விட்டு இதுக்கு மேலே இங்கே வரக்கூடாது பாலிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதை விட்டு இதுக்கு வேறு தேவையில்லாமல் செலவு. அது ஒரு கயிறு ஒன்று கட்டிக்கிறாங்க. ஒன்று சரியில்லைங்க இந்த இடமே. பார்த்தீங்களா போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியான தண்ணி தான் ஊற்றுது, ஆனால் ஆளுங்க அதிகமாக வந்துடும். ஆகுனா ஒரு கேமரா ஒன்று எடுத்துக்கிறானுங்க, ஒரு பைப்பு பழகுது. இதுதான் இன்றைக்கி பைப்பாக தெரியல. ஆகுனா ஒரு கேமரா எடுத்துக்கிறானுங்க, அங்கங்கே உட்காந்து படியில் வந்து ஃபோட்டோ எடுக்குது, அங்கங்கே வீடியோ பண்ணது, என்னமாரி வீடியோ பண்ணது, இதெல்லாம் தான் இவனுக்கு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு இன்னும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் எங்கே கேட்குறானுங்க. அதுமாரி வீடியோ எடுக்கிறது அந்தமாரி வேலை வச்சுக்கிறானுங்க. அப்போ வந்து மைண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேது. அதனால தான் 10 பேர் இங்கே செத்ததுக்கு காரணமே. ஃபோட்டோ எடுக்கிற க்ரியேட்டிவிட்டியாக எடுக்கிறது மற்றபடியே கீழே அப்படியே புரிஞ்சுனே போய் அந்த பழத்தில் உண்டான் க்ரியேட்டிவிட்டியா அது பேர். இன்னொன்று என்ன பண்ணால் தண்ணி சருகிற தண்ணி அங்கே இருக்குது. அந்த ஊத்துற இடத்துல பார்த்தீங்கன்னா சருகிற தண்ணி இருக்குது. சருகாமலை அடிச்சுனே போய் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சருகாமலை அடிச்சுனே போகும்போது அவன் அடிச்சுனே போயிட்டான். அது பரிதாபங்களில் பண்ணாங்கல்ல. இன்னும் சூப்பராக அங்கே பாருங்க ஜாலியாக போகிறானு அப்படின்ற மாதிரி. அவன் ஜாலியாக போகிறானாயோ அவன் செத்து போனவங்க போய்க்கிறாயா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது அப்படின்னு புரிய மாட்டேங்கிறாங்க பசங்க. அதெல்லாம் ஏன் இந்த மாரி பண்ணாங்க. வந்தோம் வீடியோ எடுத்துக்க. அப்பா ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களை வீடியோ எடுத்து சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காட்டுற பாருங்க. ஏய் இல்லா எனக்குன்னே வருவீங்களாடா? வீடியோ வீடியோ நில்றே நில்றே நில்றா. அன்புல நான் இப்போ சொன்ன மாதிரியே இப்போ ஆழ்ந்த பள்ளத்தாக்கு போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க கப்புள்ஸ் வீடியோ எப்படி எடுக்கிறது, ஷார்ட்ஸ்லாம் எப்படி எப்படி போடுறது, ஃபோட்டோ எப்படி எப்படி எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ அங்கே பாருங்கள் அது அவங்க குட்டி புள்ளியில் அவங்க அம்மா புள்ளி இங்கே தான் இருக்குது. அவங்க அம்மா புள்ளி மேலே யாரோ சவாரி பண்ணுறாரு பாருங்கள்.
இது கொஞ்சம் உக்கிரமான புலி தான் நினைக்கிறேன் அவங்க அம்மா புலி. கொஞ்சம் வயசாகிட்டு இது பெயிண்ட். இது வந்து மிக ஆபத்தான ஒரு பள்ளத்தாக்கு. நான் சொன்ன மாரி இங்கே தான் வந்து இன்றைக்கி 2 பேர் வந்து மரண பீதியை வந்து பார்த்துக்கிறாங்க. 2 பேர் செத்துறானுங்க. அவனுக்கு எப்படி செத்தானுங்க, அதுமாரி கப்புள்ஸ் வீடியோ அப்படி காலெல்லாம் விட்டு எத்தானுங்க தெரியுமா? அதுமாரி விட்டு இருக்கும்போது அவனை விட்டுக்கிறானுங்க அவனும் உள்ள. இப்போ ஏன்பா நீங்கள் எப்படிப்பா இதெல்லாம் உள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மக்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னோடனே மெயின் கேட்லேயே எங்களை பார்த்தோன்னே, ஐயோ நீங்களா வணக்கம் சார், உங்களுக்காக தான் இதுமாரி ஒரு பாஸ் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த பாஸ் கொடுத்தாங்க. அந்த பாஸ் இதுக்கு முன்னாடி வர கேட்டில் கொடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 2 பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்க. 1 hour தான் எங்களுக்கு டைம். அதுக்குள்ளே போகலன்னா 2 பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்க. என்ன பார்த்தீங்களா, இவங்களாம் செத்தவங்களை வந்து எப்படி செத்தாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்ததுங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான இடம் தான். அதனால தான் ஃபுல்லாக வந்து எல்லாமே பாதுகாப்பாக கவர்மெண்டால் ரொம்ப பாதுகாப்பு பண்ணி போட்டு இங்கே ஒரு ஆளும் போட்டு அதை வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துட்டு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வழியால் தான் அந்த ஃபால்ஸு கீழே போனோம். இப்போ வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக வரத்தால் ஏற்கனவே வந்துட்டு இங்கே சில சம்பவம்லாம் நடந்ததால் இங்கே யாருமே கீழே உள்ளே விட மாட்டேன்றாங்க. அதுக்காக தான் வந்துட்டு இதுமாரி ரொம்ப சேஃப்டியாக வேலையெல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக மக்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கோம். வாங்க கீழே போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்துட்டு இப்போ இதுதான் எண்டு பாயிண்ட்டுங்க. இது வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக வந்து கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னே தெரியும். வாங்க நீங்கள் பார்த்தீங்களா மக்களே, இதுக்கு முன்னாடி வந்து இங்கே தான் எல்லாருமே குளிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மேலே இல்லை, இது கீழே இங்கே தான் குளிப்பாங்க. அது வந்து அந்த தான் கீழே இறங்கி போகணும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக அறிவு போட்டுங்க. நம்ம கேமராமேன் விட்டால் உள்ளே இறங்கி போய் எடுத்துன்னு வருவார். ஆனால் ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதால தான் எங்கள் டீம் என்ன அடங்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டாயிடுச்சு. இந்த வாட்டி தண்ணிலாம் சுத்தமாக இல்லாத போது கண்டிப்பாக அது உள்ளே கீழே இறங்கி போகிறதுலாம் விடுவாங்க. அப்போ சொல்கிறோம் வாங்க இது எதனால் எங்கள் உள்ளே விடலை அப்படின்ற மாதிரி நம்ம போய்ட்டு அவர்கிட்ட கேட்போம். நண்பர்கள் இப்போ வந்து நம்ம போய் கேட்டது, நம்ம டீம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால வீடியோ கொடுக்க முடியாது, இது இஷ்யூ ஆகிடும் அப்படின்ட்டாங்க. அதுக்காக நம்ம அவர்கிட்ட இப்போ கேட்ட ஒரு 2 விஷயம் என்னென்னா, போன வாரம் தான் வந்து ஒருத்தர் வந்து டெத் ஆகிட்டாரான். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து 2 பேர் டெத் ஆகிட்டுறாங்க. அதனால் தண்ணி அதிகமாக போனால் விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக மேபி இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதத்தில் கம்மியானால் உள்ளே விடுவாங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ வரணும்னு ஆசைப்படாதீங்க. பொங்கல் லீவு அந்தமாரி டைம்லாம் வரணும்னு ஆசைப்படாதீங்க. ஒரு மே மாதம் அந்தமாரி டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இறங்கி குளிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. விட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. தண்ணி கம்மியானா விடுவாங்க, அதிகமாக இருந்தால் விட மாட்டாங்க. எனக்கு அதிகமாக இருக்கும்போது உள்ளே விடும்போது எல்லாருமே தண்ணியில் அடிச்சுன்னு போய்ட்டு டெத் ஆகிடுறதால அதுமாரி விட மாட்டேங்கிறோம். அதுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்ட தெரிஞ்ச விஷயம் ஒன்று. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோ இதுமாரி வந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏகே மற்றும் நாங்கள் வேறு மாதிரி யூடியூப் சேனல் டீம். பாய். ராஜா ராஜா